Hello friends, welcome to Python Learners. இன்னைக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தான் நம்ம போறோம். Chapter 1 Computer System Overview. Computer definition. A computer is an electronic device that takes instructions and data from users as input, process them and produce some meaningful output as a result. அதாவது கம்ப்யூட்டர்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது இன்புட்டா யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ஒரு ஒர்க் அதாவது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்குது. இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டேட்டா அப்புறம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொஞ்சம் பேசிக்கானது. ஸோ அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். டேட்டான்றது ஒரு வேர்டோ எலமெண்டோ மீனிங் கொடுக்காம இருந்துச்சுன்னா அது பேர் டேட்டா. இது இன்ஃபர்மேஷன் it is the collection of data which gives us meaning. அதாவது இந்த டேட்டாவே ஒரு கலெக்ஷனா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் வரும். அதாவது கவிதா 15 years old, class 10 இந்த ஸ்கூல்ல படிக்கிறா அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபுல் மீனிங் இருக்கு. கவிதானா யாரு, எத்தனை வயசு, எந்த ஸ்கூல்ல படிக்கிறா, என்ன கிளாஸ் படிக்கிறா அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வருது. இதுதான் டேட்டாக்கும் இல்ல இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். Next, computers are combinations of hardware and software. கம்ப்யூட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அதுல ஹார்ட்வேர்ஸும் இருக்கணும், சாஃப்ட்வேர்ஸும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது பேர் கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஃபாலோ IPO ஆர்டர், தட் இஸ் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். கம்ப்யூட்டர்ஸ்க்குன்னு தனியா ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர் இருக்கு. அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டரோட பேரு தான் IPO, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்ன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல பார்த்தோம். அதாவது யூசர் கிட்ட இந்த இன்புட்டை வாங்கி ஒரு ஒர்க் அதாவது ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டா கொடுக்குது. இதுதான் IPO ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கம்ப்யூட்டர்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டோம். இப்ப ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஹார்ட்வேர் அது பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்ன்றது நம்மளால பார்த்து தொட முடிகிற பொருட்கள். எக்ஸாம்பிள் மவுஸ், கீபோர்டு, இது எல்லாத்தையும் நம்ம தொடலாம். ஆனா சாஃப்ட்வேரை அப்படி தொட முடியாது. இட் இஸ் இன்டான்ஜிபிள் காம்பனன்ட்ஸ். Software are the set of instructions or programs that govern or helps in running the hardware. இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் இந்த ஹார்ட்வேர்ஸை ரன் பண்றது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் ஒரு டாய் மாதிரி தான். ஸோ எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், வேர்ட், பெயிண்ட், பவர் பாயிண்ட் எக்ஸெட்ரா. இந்த சாஃப்ட்வேர்லயே 2 டைப்ஸ் இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு இருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு இருக்கு. இதை இன்னும் டீட்டெயிலா போய் பார்ப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா the software that controls internal computer operations is known as system software. அதாவது internal operations கண்ட்ரோல் பண்றதா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றாங்க. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, லாங்குவேஜ் ப்ராசஸர் இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் acts as an interface between the user and the computer. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றாங்க. இதுக்கு ஒரு சின்னதா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம டிவி பார்க்கும்போது நம்மளுக்கும் டிவிக்கும் நடுவில் இருக்கிறது தான் ரிமோட்டு. இந்த ரிமோட் தான் OS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லாங்குவேஜ் ப்ராசஸர். இட் டிரான்ஸ்லேட் ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ். லாங்குவேஜ் ப்ராசஸர்னாலே லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் தான். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவல் லாங்குவேஜா அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரட்டர்ன்ட்டு. அசம்பிளர் அசம்பிளி லாங்குவேஜை நம்மளுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். கம்பைலர் ஹை லெவல் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணும், ஆனா ஒரே டெக்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடும். இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும்னா கம்பைலரும் அது கம்பைலர் பண்றது தான் இதுவும் பண்ணும். ஹை லெவல் லாங்குவேஜை நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஈஸியா கொடுக்கும். ஆனா இது லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும் இன்டர்பிரட்டர். நெக்ஸ்ட் இப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது டைப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன தெரிஞ்சுக்கணும்ல.
An application software is the set of programs necessary to carry out operations for a specified application. அதாவது ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்றது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால்குலேட்டரை வந்து கால்குலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பவர் பாயிண்ட்டை வந்து ப்ரெசன்டேஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காகயோ இல்லை ப்ராஜெக்டுக்காகயோ யூஸ் பண்றது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இதுல 4 டைப்ஸ் இருக்கு: பேக்கேஜஸ், யூட்டிலிட்டிஸ், கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர், டெவலப்பர் டூல்ஸ். Next, basic components of a computer na input unit, output unit, CPU, primary memory, அப்புறம் secondary memory. இதை இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். Input unit, it feeds the data or information into the computer. Input unit என்ன பண்ணுனா ஒரு டேட்டாவையோ இல்லாட்டி இன்ஃபர்மேஷனையோ கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்கறது இன்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் என்ன பண்ணுனா அந்த கொடுத்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி இருக்கும். அந்த ப்ராசஸ் பண்ண இன்புட்டை அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்றது, அவுட்புட்டா கொடுக்கறது அவுட்புட் யூனிட். இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவுல ப்ராசஸ் பண்றாங்களே அந்த வேலை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோடது, அதாவது சிபியோடது. This is responsible for processing the data or information. இதை வந்து ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இதுல 2 டைப் இருக்கு: arithmetic and logical unit, ALU. இந்த arithmetic and logical unit வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி நிறைய arithmetic ஆபரேஷன்ஸை யூஸ் பண்றதுக்கு இருக்குது. கண்ட்ரோல் யூனிட், இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் யூனிட்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. The entire operations are controlled by the control unit. Next, primary memory. Primary memory ஓட இன்னொரு பேரு main memory. It is volatile memory. Volatile memoryனா இப்போ நம்ம ஒரு மெமரி இருக்குது, அது வந்து நம்ம லேப்டாப்பு இல்லாட்டி கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் இல்லாட்டி பவர் கட் ஆயிடுச்சுன்னா அந்த மெமரி அப்படியே போயிடும். எக்ஸாம்பிள் RAM, random access memory. Secondary memory, it is a non-volatile memory. அது பிரைமரி மெமரிக்கு அப்படியே ஆப்போசிட். வாலட்டைல்னா எரேஸ் ஆகும், இங்க நான் வாலட்டைல்னா என்ன பண்ணாலும் எரேஸ் ஆகாது. The data or information in the computer will be in the computer even when the power is off. இது பவரே கட் ஆனாலும் இது இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் சொல்லலாம், அதாவது CD, DVD அந்த மாதிரி. Next, difference between RAM and ROM. இந்த RAM, ROM ரெண்டுமே primary டேட்டாவை சேர்ந்தது. It is volatile in nature. ROM வந்து it is non-volatile in nature. RAM வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியும், ஆனா ROMல இந்த பண்ண முடியாது. ROMல ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். RAMல வந்து கண்டென்ட் எரேஸ் ஆயிடும் பவர் ஆஃப் ஆச்சுன்னா. அதே இங்க கிடையாது, ROMல பவர் ஆஃப் ஆனாலும் இருக்கும் கண்டென்ட். RAMல 2 டைப்ஸ் இருக்கு: டைனமிக் RAM இருக்கு, ஸ்டாட்டிக் RAM இருக்கு. ROMல 5 டைப்ஸ் இருக்கு: PROM, programmable read only memory இருக்கு. அப்புறம் EPROM, erasable programmable read only memory. EEPROMனா electrically erasable programmable read only memory. Flash EEPROM, mask ROM. இதுதான் அந்த 5 types of ROM. Next, memory unit table. இந்த memory unit table தான் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த கான்செப்ட் இந்த மெமரி யூனிட் டேபிளை வச்சு தான் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, இந்த கான்செப்டை முடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த லெசன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ சிஸ்டம் பஸ். The system bus is an electronic pathway composed of connecting cables and that connects the major components of a computer. சிஸ்டம் பஸ்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் வழி இல்லாட்டி பாத்வே. அது கேபிள்ஸால உருவாக்கப்பட்டது. இந்த கேபிள்ஸ், எலக்ட்ரானிக் பாத்வே உள்ள கேபிள்ஸ்
மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், அதாவது மவுஸ், CPU, மானிட்டர், கீபோர்டு, இந்த மாதிரி மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது பேர் சிஸ்டம் பஸ் அப்படின்றாங்க. அடுத்தது கேஷ் மெமரி. It is a high speed memory available inside CPU in order to speed up the access to data and instructions stored in RAM memory. இப்போ ரேம்ல ஸ்டோர் ஆகிருக்கிறதே நம்ம ஒரு சிலதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சில டேட்டாஸோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இல்லாட்டி ஃபைல்ஸ் கூட ஒரு சில இதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை வந்து ஈஸியாக இல்லாட்டி ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேஷ் மெமரி இருக்கு. இதுவும் சிபியூவில் தான் இருக்கு. இருக்கல ஹை ஸ்பீட் மெமரி அப்படின்னு இருக்கலே ஹை ஸ்பீட் மெமரி சிபியூவில் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கனாலே அது கேஷ் மெமரி தான். அடுத்தது சாஃப்ட்வேர் libraries are set of pre-written codes or functions or classes available to programmers for use in the development of new codes. அதாவது இப்போ சாஃப்ட்வேர் லைப்ரரிஸும் இப்போ நார்மல் லைப்ரரிஸ் மாதிரி தான். எப்படி நார்மல் லைப்ரரிஸ்ல ஒரு புக் இருக்கு, இப்போ பைத்தானை பத்தி ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி நம்ம படிச்சுட்டு அது இன்னும் இல்லாட்டி ஒரு வெப்சைட்டை பத்தி ஒரு புக் இருக்கு, அந்த வெப்சைட்டை பத்தி படிச்சுட்டு அதை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் லைப்ரரிஸ்லயும் ஒரு ப்ரீ ரிட்டன் கோடோ இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸோ, அதாவது ஏற்கனவே எழுதி வச்சிருக்க கோட்ஸ் இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாட்டி கோட்ஸ் வச்சு இந்த ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இருக்கிறது சாஃப்ட்வேர் லைப்ரரிஸ் அப்படின்றாங்க. அடுத்தது பிசினஸ் சாஃப்ட்வேர். இந்த பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் இது யார் யூஸ் பண்றாங்கன்ட்டு. இது பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க பிசினஸ் பர்பஸ்க்காக. Thank you for watching.